எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையிலே உடைய பிள்ளைகள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பொய்யன் யார், அவனுடைய நிலைமை என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று. இந்த உலகத்தில் நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினார். அவர் அன்பு பாராட்டி நம்மை பிள்ளைகளாய் மாற்றினார். அவருக்கு பிள்ளைகளாக மாற்றணும்னு நினச்சிருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். வேதம் சொல்கிறது, நம்மையும் அவர்தான் படைத்தார். வேதம் சொல்கிறபடி யாருக்காக படைத்தாரா? அவருக்காக தான் படைச்சார். இயேசு கிறிஸ்துவுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து படைக்கல. இயேசு கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்டோம், தேவனுக்கென்று படைக்கப்பட்டோம். ஆனால் நீங்களோ நானோ அந்த காரியத்தை உணராதனால பாவம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு, அசுத்தமாக வாழ்ந்து, தேவனுக்கு துரோகம் பண்ணி பிசாசின் மக்களாய் மாறிட்டோம். வேதம் சொல்லுகிறபடி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். உலகத்தில் பாவம் செய்யாதவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்ய வச்சுட்டான். ஆனால் அவருக்கென்று படைக்கப்பட்டது நம்ம மறந்துட்டோம். போய் பாவம் செஞ்சு சாத்தானுடைய கண்ட்ரோலில் போய் நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆனால் தேவன் மறுபடியும் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்மை மீட்டாதான். பாவத்தோடு கூட வச்சுக்கிட்டு நீ என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆகவே பாவத்தில் மீட்கப்படணும். மீட்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ எப்படி பாவம் செஞ்சவன் தேவனுடைய பிள்ளையா மாற முடியும்? வேதம் என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு பெரிது. அப்படியானால் நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். எப்படி சாத்தான் பிள்ளை தேவனுடைய பிள்ளையா மாறும்? பாவம் செய்தாச்சு. நம்மளை மீட்டு அவருடைய பிள்ளைய மாத்திரக்கு தான் குமாரனை கொடுத்தார். குமாரனோ நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், உமக்காக சிருஷ்டிக்கப்பட்டங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது,
நான் அசுத்தமாக வாழ்ந்தேன், அருவருப்பாக வாழ்ந்தேன், என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொன்னால் என் தேவன் சுத்தமாக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்போ சுத்தம் ஆயாச்சு. முதல்ல பாவம் செய்வதற்கு சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறனால தான் பாவம் செய்ய வச்சான். இப்போ சுத்தம் ஆன உடனே பாவம் செய்ய வச்ச சாத்தான் போயிட்டான். இப்போ ஃப்ரீ. இப்போ யார் ஒருவர் தேவனுடைய பிள்ளை மாற முடியும்? சுத்தம் தான் ஆயிருக்கும், அதனால் தேவனுடைய பிள்ளை ஆகல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் தேவகுமாரன், எனக்கு அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், மன்னிச்சார்னு விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். பாவத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பாவம் செய்ய வைக்கக்கூடிய சாத்தானும் இயேசுவும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆகவே பாவத்தை கழுவுறான், மன்னிப்பு கேட்குறான், சுத்தம் ஆகுறாங்க. சுத்தம் ஆன பிறகு இயேசுவே உள்ளத்தில் வாங்க அப்படின்னா வர்றார். வரும்போது என்ன நடக்குது? அவருடைய பிள்ளைகள் ஆனோம் என்று எழுதப்படவில்லை, பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸோ அதிகாரம் கொடுத்துட்டார். ஓகே, இப்போ பிள்ளைகள் ஆகிறது எப்படி? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி கர்ப்பவதி ஆகிறா, உள்ளே இருக்கிறது பிள்ளையா இல்லை கற்பத்தின் கனியா? கற்பத்தின் கனி, பிள்ளை கிடையாது. இது 10வது மாதம் வெளியே வந்தால் தான் பிள்ளை, அது வரைக்கும் அது கற்பத்தின் கனி. 2ஆம் மாதத்துலையும் அபாஷன் ஆகலாம், 3ஆவது மாதத்துலையும் அபாஷன் ஆகலாம். ஆனால் 10வது மாதம் வெளியே வந்தால் தான் அது பிள்ளை. ஆனால் பிள்ளை ஆகிறதுக்கு அதிகாரம் கிடச்சிருக்குதா? அதிகாரம் கிடச்சிருக்குது, பிள்ளை இல்லை. அதே போல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால பிள்ளை ஆகிறதுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்குது. அப்போ பிள்ளை ஆகிறது எப்படி? கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களேன்னு இருக்கு. இந்த வார்த்தை வச்சு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வசனம் இன்னும் முடியல. ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது பாருங்க, உங்களில் யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தரித்து கொண்டவர்கள். ஆகவே தேவனுடைய புத்திரரா இருக்கீங்க. அப்ப யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அதைத்தான் சொன்னாரு. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரியதுன்னு சொல்லுது. 1 யோவான் 3:1 அதான் வாசம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு பெருசு. சாத்தான் பிள்ளையா இருந்த உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளையா மாத்திட்டார். ஓகே. ஆனால் இந்த சாத்தானுக்கு என்னன்னா, நம்ம கண்ட்ரோலில் இருந்த இவனுங்களே ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்களே, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்களே, எப்படினாலும் மறுபடியும் நம்ம அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். நானும் சாத்தான் பிள்ளைகளாக தான் இருந்தோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆனால் சாத்தானுக்கு என்ன, நம்ம பிள்ளைகளையே அவன் கொண்டு போயிட்டாங்களே, எப்படி ஆயிரும் அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது ஒரு மனுஷனுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, எதிரி ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு சந்ததியே இருக்கக்கூடாது என்று எண்ணி 5 பிள்ளைகளையும் சாக்குக்குள்ளே போட்டு ஒவ்வொன்றும் சாக்குக்குள்ளே போட்டு கட்டி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டான். 5 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் மூழ்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சாக்கு வந்து தத்தி வெளியே வர பார்க்குறான். இந்த எதிரிக்கு யார் மேலே கண் இருக்கும்?
வெளியே வரக்கூடியவன் மேலதான் கண்ணு இருக்கும். ஏன்னா அவன் வந்தா சந்ததி வந்துடும். ஆகவே வெளியே வர்றானே அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும், அவனை உள்ள போட்டுறன்னு சொல்லி அவனைத்தான் பிடிப்பான். ஆனா மீதி 4 பேர் மூழ்கிட்டு இருக்கிறானே அவனை பற்றி கவலையே கிடையாது. ஏன்? அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான், அவன் வரமாட்டான். அதே போல உலகத்துல பாவத்தோடு கூட இருக்கிறவனுக்கு அவங்கள பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. ஏன்னா என் கூட தான் இருக்கிறாங்க. வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்களா, நான் தத்தி வெளியே வந்த பிள்ளை போல நானும் நீங்களும் மனம் திரும்பி ஆண்டோடைய பிள்ளைகளை மாறிட்டோம் பார்த்தீங்களா, நம்ம மேலதான் அவனுக்கு கண்ணு, நம்ம மேலதான் அவனுக்கு கண்ணு. இவன் என்ன செய்யலாம்னு நினைப்பான். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். என்ன சொல்லுவாருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, கன்ஃபியூஸ் மைண்டோடு கூட இருக்காதீங்க, விழிப்போடு கூட இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசன், முதல்ல அவன் கண்ட்ரோல்ல இருந்தோம், இப்ப தேவனுக்கு பிள்ளை ஆயிட்டோம். நமக்கு இப்ப அவன் யாரு? எதிராளி. எதிராளி அவனுக்கு நம்ம எதிராளி, நமக்கு அவன் எதிராளி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுகம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நம்மளை என்ன செய்யலான்னு பார்க்கறான், மறுபடியும் அவன் லைனுக்கு கொண்டு வந்துடணும், எப்படியாவது அவங்கள ஏன் லைனுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி பிரயாசப்படுறான். கவனமா கேட்டுங்க, எப்படி அவன் லைனுக்கு கொண்டு வருவான்? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து ஒன்று சொல்றார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். என்ன சொல்றாரு? இப்போ யூதர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். யூதர்கள் யார்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். அப்படிப்பட்ட அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். அவ்வளவுதான் சொன்னார், அவ்வளவுதான் சொன்னார். அப்போ உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்றீங்கன்னா யெகோவாவுடைய தேவ அவருடைய கிரியை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுன்னு அவனுங்க. அவன் என்ன சொல்றானுங்க? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. எனக்கு வேறங்க நிறைய தெய்வங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தான் தேவன். எங்களுக்கு நிறைய தெய்வங்கள்லாம் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு தேவன் தான், அவர் பிதா அப்படின்னு சொல்றேன். இது உண்மைதானா? யூதர்களுக்கு தெய்வம் யெகோவா, இது உண்மைதானா? என்ன உண்மைதான், உண்மைதான் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தேவன் பிதாதான், நாங்க வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, பிதாதான் அப்படின்னு சொன்ன போதும் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாரு? இவர்களோ நாங்கள் யெகோவாகிய தேவனை வணங்குறோம்ன்றாங்க, பிதாவாகிய தேவனை வணங்குறோம், நாங்க அவங்க பிள்ளைகள் தான்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இது என்னடாது? அவங்களோ யெகோவாகிய தேவன் தான் வணங்குறோம், நாங்க அவர் பிள்ளைன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். எப்படி? உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்கிறீர்கள். ஏங்க, தேவனுக்கு இவங்க பிள்ளைகளா இருந்தா, இவங்களுக்கு தேவன் பிள்ளைகளா இருந்தா அவர் சொன்னபடி தானே செய்யணும், நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி தானே செய்யணும். ஆனா இயேசு நோ, நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்யும். அது யார சொல்றாரு? பிசாசினால் உண்டான பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் சொல்லிட்டு
அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களோ நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் அப்படின்றாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லலையே. நீங்கள் உங்களை பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஐயோ, அவர்களோ தேவனுடைய பிள்ளைகள்ன்றாங்க, அவர் தான் எங்களுக்கு தேவன்றாங்க. இவர் என்ன சொல்ற? நோ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன் இப்படி சொன்னாரு? அவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து, அவன் செயலே புரியுதா? அவனுடைய கேரக்டர் வேற. நீங்க அவனுடைய கேரக்டருடையவர்களா இருக்கிறனால நீங்க பிசாசின் மக்கள். அவங்களுக்கே புரியலைங்க. அவங்க இந்த சாத்தானுடைய கேரக்டர் உடையவர்களா இருந்தாலும் அவங்க என்னதான் நினைக்கிறாங்க? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலையே. நீங்க அப்படி நினைக்கலாம், ஆனா நீங்களும் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானோம். ஏன்னா உங்க கிரியை காமிக்குதே, உங்க கிரியை காமிக்குதே. அருமையான சௌரியே சௌரனை கேள். பிதா தெய்வம், அவருடைய குமாரன் மூலமாய் மீட்கப்பட்டோம், ஆகவே அவருக்குரியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சொல்றது நம்ம அப்படி. கிரியை எப்படி பார். அவன் உள்ள புகுந்து எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திரிகிற அந்த பிசாசு உள்ள புகுந்து அவனுடைய கிரியைகளை காமிக்கிறான். அவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில காமிக்கிறான். ஆனா நமக்கே புரியல, நமக்கு அது புரியல. அவன் தான் உள்ள இருக்கிறான்னு நமக்கு தெரியல. அப்படின்னா பிசாசின் கிரியைகளை யார் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க சாத்தானுக்குரியவர்கள். இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளா மாறியாச்சு. இப்ப சாத்தான் பிள்ளையா ஒருத்த மாற முடியுமாங்க? சாத்தான் பிள்ளையா மாற முடியுமா? எப்படி மாறுவான்? உள்ள இயேசு இருக்கிறாருங்க, எப்படி அவன் வருவான்? வேதம் சொல்லுது, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. என்னவா? சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். தூண்டதான் செய்யறான், உள்ள வரலங்க. வெளியிருந்து காட்டி கொடு காட்டி கொடுன்னு சொல்லி தூண்டதான் செய்யறான். பாவம் செய்ய தூண்டுறான். கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவனுக்கு தூண்டதாங்க முடியும், செய்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இடம் கொடுத்துட்டோம், உள்ள வந்துடுவான். உள்ள வந்த பிறகு அவன் செயல் தான் நம்ம செய்வோம். இப்போ தூண்டும் போதே நம்ம ஏற்றுக்கொண்டால் அவன் உள்ள வந்துடுவான். உள்ள வந்த பிறகு ஆண்டவர் வெளியே போயிடுவாரு. அவன் இஷ்டம் தான், அவன் இஷ்டத்துக்கு விட நம்ம நடப்போம். இப்ப தூண்டும் போது தூண்டுறான், ஆண்டவர் காட்டி கொடு காட்டி கொடு காட்டி கொடுன்னு தூண்டுறான். இப்ப அவனால உள்ள வர முடியுமா? வேதம் சொல் 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எங்க சாத்தான் தூண்டுறான், ஆண்டவர் காட்டி கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் பந்தியில இருக்கிறாங்க, பந்தி இருக்கிறாங்க. 12 பிளஸ் இயேசு 13 பேர் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு 12 பேருடைய கால்களையும் கழுவுறார், துடைக்கிறார். அதுக்கப்புறம் உட்கார்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்றேன். போதகர் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவுன்னு கொஞ்சம் நேரம் பேசுறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சுங்க. மொத்தம் 45-50 நிமிஷம் கழிச்சு இவ்வளவு நேரம் தூண்டிக்கிட்டு தான் இருக்கிறான் சாத்தான் யூதாஸ் காரியத்தை. இந்த 50வது நிமிஷம், நான் என்னுடைய கால்குலேஷன் படி 50வது நிமிஷத்துல
சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எப்படிங்க புகுவான்? எங்க இவன் யூதாஸ் காரியத்தை தூண்டிக்கிட்டே இருந்தான். இவன் வழி கொடுத்ததுனால தான் புகுந்தான். அருமையான சௌரிய கேள். எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திரிகிறான். நீ வழியை உண்டாக்குன, அவன் உள்ள புகுந்துருவான். உள்ள புகுந்தா என்ன நடக்கும்? அவன் கேரக்டர் உனக்கு வரும். அதுக்குதான் அவன் சுத்தி சுத்தி வர்றான். எப்படியாவது அவங்கள நம்மளோட மாத்திரணுமே. அதனால சொல்லுது, விழிப்போடு கூட இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகதேடி சுத்தி சுத்தி வர்றான். ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் இந்த சாத்தான் உள்ள வந்துட்டான்னு வச்சுங்க, அவன் கேரக்டர் வந்துடும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுதான் எங்கள் தெய்வம். ஆண்டவர் என்ன சொல்றார்? அட போடா, சாத்தான் உன் தெய்வம். ஏன்? அவன் கேரக்டர் வாண்ட இல்ல, அவன் காரியம் வாங்கிட்ட இல்ல, அவன் தான் உனக்கு தெய்வம். நீ வேணா சொல்லிக்க. அருமையான சௌரிய கேள். இன்னைக்கு நிறைய பேரை சாத்தான் கேப்சர் பண்ணிட்டான், பிடிச்சான். அவனுடைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறது இல்லை? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கேன், பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறேன், ஆடி பாடி துதிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை தான் நீ நினைக்கிற. அவங்க சொல்றாங்க, இன்னும் நாங்க வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தேவன், அவர் பிதா. அவங்க சொன்னது உண்மைதான், அவங்க லைன்ல அவருக்கு சொன்னது உண்மை. ஆனா ஆண்டவர் சார், நோ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான. ஏன் தெரியுமா? அவன் கிரியைகளை செய்றீங்களே, அவன் உங்ககிட்ட இருக்குனால தான் கிரியை செய்யற. நீ வேணா சொல்லி யெகோவா தேவன் நீ சொல்லி, அதே போல சௌர்யே நீ இயேசுதான் எனக்கு தெய்வம், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நீ வேணா சொல்லு. ஆனால் ஆண்டவர் சொல்லுமா, சிம்மரு, நீ சாத்தானால் உண்டாது. உன் கிரியை பார்த்தாலே தெரியல, அவன் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுனாதான் கிரியை மாறுது. அவர் உள்ள இருந்தா அதுக்கேற்ற மாதிரிலாம் கிரியை நடக்கும். இப்போ கவனிச்சிங்க, அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்கள் நிறுவனம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு என்ன செய்வான்? தூண்டுவான், தூண்டதான் செய்வான். பாவம் சொல்லி, அசுத்தமா வாழ சொல்லி. ஏன்னா அவன் கேரக்டர் அது, தூண்டதான் செய்வான். ஆனா நீங்க இடம் கொடுத்தீங்க, உள்ள வந்துருவான். இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவான். உள்ள வந்தது உங்களுக்கே தெரியாது. எப்போ தெரியும்? அவங்க கேரக்டர் மாறும்போது, ஆஹா நமக்குள்ள இருக்கிறான் போல் இருக்கப்ப, அப்படி நினைச்சுக்க வேண்டியிருக்கும். இப்ப அவன் நமக்குள்ள புகுந்துட்டான, கேரக்டரே மாறிடும். ஒரு கேரக்டர் மட்டும் அவன் கேரக்டர் மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்குவோம். அப்படின்னு என்னைக்கு பார்ப்போம். ஒரு கேரக்டர் சரிதானா? ஏன்னா இயேசு இருந்தா அவருடைய கேரக்டர் இருக்கும், சாத்தான் இருந்தா அவங்க. ஆனா நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவோம். அதுதான் உண்மைன்னா அவருடைய கேரக்டர் தான் இருக்கணும். அவங்க யெகோவா தேவன் தான் எங்க தேவன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லு, நோ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான. உங்க கிரியை சொல்லல அது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள்னு சொல்லிக்கலாம். ஆனால் சாத்தான் உள்ள புகுந்து அவனுடையவங்களா மாற்றி கிரியைகளை மாற்றத்தை உண்டாக்குறான். கிரியைகளை நான் ஒரே ஒரு கிரியை மட்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இப்ப அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யன். அப்படியானால் எப்படி நமக்குள்ள வந்து நம்ம பொய்யன் ஆக்குறான்? அவனுடைய கேரக்டர் எப்படி நமக்கு வருது? கவனிச்சுங்க. நம்ம மெய்யன், தேவனுக்குரியவர்கள், நம்ம பொய்யர் அல்ல. அவர் மெய்யான தேவனுக்குரியவர்கள். நம்ம அப்படிதான் வாழ வேண்டியவங்க. ஆனால் அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. அப்படி ஆனால் இவன் உள்ள வந்துட்டு நம்மள பொய்யராக்க பார்க்கிறான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல விரும்புறேன்.
நம்மளை பொய்யராக்க விரும்புறான். அவனுடைய கேரக்டரை நமக்கு கொண்டு வர விரும்புறான். எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். அவரை அறிந்திருக்கிறேன் யார் சொல்லுவா? யார் அவரை அறிய முடியும்? யாரு அவரை அறிய முடியும்? அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அவருடைய கற்பனைகளை வசனங்களை கை கொள்ள மாட்டேங்க. பையன் நான் இப்படி கேட்கிறேங்க, யார் அவரை அறிய முடியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா வேதம் சொல்லுது, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற விவாகம் விவாகம் தான், நித்திய விவாகம் இல்லை. சிலர் மேரேஜ் இன்விடேஷன் போடுவாங்க தெரியுமா? பரிசுத்த மெய் விவாகம். அப்படி போடக்கூடாது, பரிசுத்த விவாகம், அவ்வளவுதான். மெய் விவாகங்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்யற விவாகம், அதுதான் மெய் விவாகம். இதெல்லாம் புருஷன் செத்து போயிட்டா மனைவி அவளு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, மனைவி செத்துட்டா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சரி, அங்க என்ன எழுதிருப்பாருங்க? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்படியானா இயேசு கிறிஸ்துவோடு கூட விவாகம் பண்ணும்படியாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமித்துக்கிறேன்னா என்ன? நிச்சயம் பண்றது. நியமிக்கிறேன்னு நிச்சயம் பண்றது. எதுக்கு நிச்சயம் பண்றாரா? உன்னை எனக்கு நித்திய விவாகத்துக்குன்னு உன்னை நிச்சயம் பண்ணிட்டேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ள. அப்ப யார் தான் தேவனை அறிய முடியும்? யாரோடு இயேசு நிச்சயம் பண்ணியிருக்கிறாரோ விவாகத்துக்கு, அவங்களால தான் அறிய முடியும். அப்படின்னா விவாகத்துக்கு நிச்சயம் பண்றதுன்னா என்ன? உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ண என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 1 பேதுரு 3வது அதிகாரம் 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்ல மனசாட்சி உடன்படிக்கையாயிருக்கும். இதாங்க ஞானஸ்நானம், உடன்படிக்கை. அப்ப யார் மனம் திரும்பி நல்ல மனசாட்சியோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களோட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடன்படிக்கை பண்ணுவார். என் பாவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிட்டார், நான் என் மனசாட்சி சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களோட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உடன்படிக்கை பண்றாரு. அதைத்தான் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக்கொள்ள. அப்போ உங்களெல்லாம் நித்திய விவாகத்துக்கு நியமிச்சுக்கிட்டாரா? நியமிச்சிருக்காரா? யாரு? அவரு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நிச்சயம் பண்ணி இருக்காங்க, ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா? அவரை அறிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். இப்ப மறுபடி வாங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுறான். அப்படின்னா இவன் யாரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி அவரை அறிந்தவன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். சாத்தா மாத்திட்டானே. அவரை அறிந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்றான். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள மாட்டேங்கிறான். அவன் யாரா? பையன். பையன். அருமையான சௌரனே, சௌரிய கேள். நீ பைபிள் படிக்கிற எதுக்கு படிக்கிற? வசனத்தின்படி வாழுகிறதுக்கு. நீ அவரை அறிந்திருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாய். அவரை அறிந்த நீ அவர் சொன்னபடியே செய்யணும். அப்படி செய்யலன்னா பொய்யன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்.
உங்களை பொய்யராக்குறான். ஆண்டவருடைய சத்தியத்தில் அவன் நிலை நிற்காதனால அவன் பொய் பேசுவான். கவனமாக கேளுங்க, அவன் சத்தியத்தில் நிற்க மாட்டாங்க, வசனத்தின்படி வாழ மாட்டான். இப்போ யோசிச்சு பார், பைபிள் வசனத்தின்படி வாழ்றியா இல்லை பைபிள் படிக்கிறியா? படிக்கிறது வேற, வாழ்றது வேறங்க. நீ அவரை அறிந்திருக்கிற, வேதத்தின் மூலம் அவரை அறிஞ்சிச்ச. அறிந்த நீ நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை வசனங்களை கை கொள்ளலாம். நான் பொய்யன். ஏங்க, ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுவீங்களா? அப்படி சொன்னா யூ ஆர் ரைட். அந்த வசனத்தின்படியெல்லாம் நம்மளால வாழ முடியாதுங்க. இந்த வசனத்தின்படியெல்லாம் ஓ நீ பொய்யன். அவர் அறிஞ்சிருக்கிற, அவர் சொன்ன வசனம் அது, ஆனா நீ கை கொள்ள மாட்டேங்கிற. அவன் சத்தியத்தின்படி இல்லாதனால்தான் அவன் சொந்தத்திலிருந்து பேசுறான். அதே போல நீ வசனத்தின்படி வாழ மாட்டேன் என்கிறாயானால் நீ பொய்யன், சாத்தானுடைய கேரக்டர் உள்ளவன். எந்த வசனமானும் கீழ்ப்படினுங்க. இது கடினமான உபதேசம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்கு கடினமா இருக்காது வசனம்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு கடினமா இருக்கு. இன்னைக்கு அவர் மேல அன்பு இல்லாதனால்தான் வசனத்தை கீழ்ப்படிய கூடாதபடிக்கு பொய்யனாக்கிட்டான். வசனத்தை கை கொள்ள கூடாதபடி பொய்யனாக்கிட்டான். யோசித்து பார், எத்தனை வசனங்களுக்கு நீ கீழ்ப்படியல. ஆனா வசனம் தெரியுமா? தெரியும். சாத்தானுக்கும் தெரியும். அவன் செய்ய மாட்டானே, உனக்கும் தெரியும், ஆனா செய்ய மாட்டியே. நீ யார்? அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ற பொய். நீ பொய்யன். பைபிள் எதுக்குங்க படிக்கிறீங்க? ஆனா நம்ம ஆட்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. பைபிள் படிச்சுட்டு கர்த்தர் உன் கண்ணீரை கண்டான், போடுறா கோடு. உன் துக்க நாட்கள் முடிந்து போம், அட்ரா அடி. இன்று கண்ட எழுத்திரை நீ போடுறா கோடு. உனக்கு ரோமா எழும்புகிறவர்கள் உன் பட்சத்தில் ஐயோ ஸ்தோத்திரம் போடு. இதெல்லாம் கரெக்டா கோடு போடுவான். உன் வார்த்தைகள் உண்மையா இருப்பதாக இதை நெக்லெக்ட் பண்ணு, அதை விட்டுரு, அதை கோடு போடாத. இது மாதிரி வசனம்லாம் நமக்கு மனசுல பதியாது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் செய்ய சொன்ன வசனம்லாம் பதிஞ்சிருக்கு. ஆசீர்வாதமான வசனம் ஒரு 4 சொல்லுங்க பார்ப்போம், 5 வசனம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? மட மட மடன்னு சொல்லுவீங்க. ஆனா கைக்குள்ள வேண்டிய வசனம் 5 சொல்லுங்க பார்ப்போம். போப்பா, அதுக்கு நான் எங்க போறது? வராதுங்க. ஏன்னா நம்ம கை கொண்டால சொல்லுவோம். ஏன் கை கொள்ளல தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளைன்னு போய் சொல்றேன். கை கொள்ளாதவன் பையன். அறிந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அவர் அறிந்தவன், ஆனால் நான் கை கொள்ள மாட்டேன். ஆஹா, பையன். அவன் கேரக்டர் வந்துருச்சு உன்கிட்ட, உள்ள வந்து ஒன்னு அப்படி நடத்துறான். அதனால தான் இப்படி பண்ற. வேதம் என்ன சொல்லுங்க பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், இயேசு தன்னை குறித்து சொல்றார் பாருங்க. 8வது அதிகாரம் 55வது வசனம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் அவரை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் செய்தபடியே தானும் செய்யணும். அப்படித்தானே? இப்ப சொல்றாரு பாருங்க, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அடிச்சார் அடி. எனக்கு அவரை தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா உங்களை மாதிரி பொய்யனா இருப்பேன். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நான் அவரை அறியவில்லை என்று சொன்னா பொய் சொல்றேன் அர்த்தம். அவரை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொடுக்கிறேன். இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அறிஞ்சிருக்கீங்களா? தெரியலையா? அறிஞ்சிருக்கீங்க. கை கொள்ளணுமா வேண்டாமா?
கைக்குள்ள அவர் சொல்றாரு, அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறேன். நீங்களும் நானும் இயேசுவை அறிந்தவர்கள், அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களா இருக்கணும். ஆனா நீ வசந்தபடி வாழ மாட்டேன், இந்த வசனத்தெல்லாம் நான் நெக்லெக்ட் பண்றேன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ பையன், நீ பையன். எனக்கு இந்த வசனம் ஒத்து வராது பிரதர். நானா சொன்னேன்? நானா சொன்னோம்? சொன்னவர் ஆண்டவர் அல்லவா? அப்ப அவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியல யாரு? பையன். வசனம் படிக்கிறத அவரை அறிஞ்சிட்டு நம்ம வாழ்றது தானே. ஆனா படிக்க முடியல, யாருக்கோ பயந்து, இல்லை நம்ம சொசைட்டிக்கு பயந்து, நம்ம சூழ்நிலைக்காக நம்ம அதை செய்ய முடியல. அதை ஏன் செய்ய முடியாம ஆக்கணும்? அவன் அப்படி அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவான், அதுக்கு மாறா செய்வான். அப்படியே நீங்களும் நானும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதை செய்யாமல் போனால் நானும் நீங்களும் யார்? பொய்யர். சாத்தான் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவும். அப்ப நம்மளை பொய்யனாக்கிட்டான். ஒண்ணு, வசனம் தெரிஞ்சும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி நிற்கிறது பொய்யன். ரெண்டாவது, அவன் எப்படி பொய்யன் ஆக்குறான் பாருங்க. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அடே, இப்போ வேதம் என்ன சொல்லுது? அவருடைய வசனங்களோடு ஒன்ன கூட கூட்டாத, கூட்டினால் உன்னை கடி, நீ பொய்யன். இந்த சாத்தானுக்கு இந்த கூட்டி குறைச்சி பேசுறதுல இல்லடி. வசனத்தை அவன் கூட்டுவான், குறைச்சிக்குவான், என்ன வேணா பண்ணுவான். எங்க பைபிளில் இருக்கிறத நீங்க அப்படியே ஆசிட்டிஸ் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எதை பற்றி சொல்லிட போறீங்க? பொய் சொல்லக்கூடாது. இது வசனம் தானே? சரி, வசனம். இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு, அவசரம் போது அவசரத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்லை, விடுங்க அப்படின்னு நீ சொல்லி கொடுத்தா யாரு? பொய்யன். உன்னை யார் மாத்தி சொல்ல சொன்னது? உனக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கு அதை மாத்துறதுக்கு? வசனத்தை மாத்துறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாதுங்க. உன்னையும் கூட்டாத, கூட்டினால் போய். நான் சாத்தான் எப்படி இந்த விஷயத்தில் பொய்யனா இருக்கிறான்னு உங்களுக்கு வசனத்தை நிரூபிச்சு காமிக்கிறேன். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவன் என்ன பண்றான்? மலைக்கு கொண்டு போறான். அங்கிருந்து தாழ குதியும். என்ன சொல்றான்? மீதி சொல்லுங்க. தாழ குதியும், அப்பொழுது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போன்று எழுதியிருக்கிறதே. இது வசனம் தானா? வசனம் தானா? கொஞ்சம் மாத்தி விட்டான். உங்களுக்கே தெரியல. உங்களுக்கே தெரியல. ஏங்க வேதம் என்ன சொல்லுது? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தங்கள் கைகளில். இவன் என்ன சொல்றான்? குதிங்க, அப்போ தூதர்கள் காப்பார். அட, இது என்னடா இது? ஆண்டவர் சொன்னாரு வழியில நடக்கும் போது கல்லிடாதபடிக்கு காப்பாற்றுவார் தூதர்கள் வச்சுன்னு இருக்கு. இவன் என்ன சொல்றான்? குதிங்க. கொஞ்சம் மாத்திட்டான். ஆனா கொஞ்சம் மேட்டர் உண்மைதானா? அவன் கொஞ்சம் மேட்டர் உண்மைதானா? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று இருக்கிறது. அது அந்த வார்த்தை உண்மைதானா? ஆனா இவன் குதிங்கன்னு சொல்றது போய் சொந்த வார்த்தை கொஞ்சம் சேர்த்துட்டான் பாருங்க. அதனாலதான் வாசனம் சொல்லுது, உன்னையும் கூட்டாத, நீ கூட்டினால் பையனாவாய். வசனத்தை வசனமா சொல்லு. உன்னை மாத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? இல்ல, அங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப வசனத்தை வசனமா சொன்னா கோவப்பட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னாடி.
ஒன்னு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்னங்க ரைட் இருக்கு? எவனுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை. சாத்தான் சத்தியத்தில் இல்லாதபடினாலே அவன் சொந்தத்தில் இருந்து பேசுகிறான், சொந்தத்தில் இருந்து பேசுகிறான். அப்படியானால் வேத வசனம் என்ன சொல்தோ அதுல கூட்டினாலோ குறைச்சாலோ நீ பொய்யனாயிரு. எப்படி இருக்குதோ அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லு. வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டாம்னு இருக்குது. இப்போ ஒருத்தன் கேட்குறாங்க, என்னங்க இது இப்படி செய்யலாமா? ஒன்று போட்டா தப்பு இல்லைங்க. எங்க இருக்குது அது? எங்க இருக்குதுங்க அது? ஒன்று போட்டா தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கூட்டுறீங்களே, ஏன் ஏன் கூட்டுறீங்க? சாத்தானுடைய கேரக்டருங்க. நமக்கே தெரியாம என்ன பண்ணிக்கிட்டா நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதம் என்ன சொல்லுமா? நான் அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்க அப்படின்னாலே அவர் சொன்னபடியே செய்கிறேன். இப்ப அறிந்திருக்கிற அவர் சொல்றாரு, ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை. நல்ல கவனமா கேட்டுங்க. நான் சொந்தமா பேச மாட்டேன், பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நான் சுயமாய் பேச மாட்டேன், பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா பிதா சொன்னதை அப்படியே சொல்லி இருக்கிறாருங்க. பிதா சொன்னதை அப்படியே சொல்றாரு இயேசு. சொந்தமா இவரால் சொல்ல முடியுமா? முடியுமா? முடியும், ஆனா சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். உங்களால என்னால சொந்தமா சொல்ல முடியுமா? கூட்டி குறை சொல்ல முடியுமா? முடியும், ஆனா நம்ம கூட்டுனா பொய்யன். அதனால ஆசிட் என்ன இருக்குதோ அப்படியே சொல்லிட்டு போயிருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி அப்படியே சொல்லிட்டு போயிருக்கணும். ஒண்ணு போட்டா தப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, போடக்கூடாது. அப்ப நீங்க ஏன் போடுறீங்க? அந்த வசனத்துக்கு எனக்கு கீழ்ப்படியலங்க, மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போ. ஆனா மாத்தி சொல்லாத, மாத்தி சொல்லாத. என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லு. முதல்ல அவன் பொய்யனாக்குறது எப்படி? வசந்தபடி கீழ்ப்படிய விட மாட்டான். ரெண்டாவது அவன் பொய்யனாக்குறது எப்படி? வசந்த கூட்டிடுவான், கூட்ட வைப்பான், நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல வைப்பான். பாருங்க 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் முன்னால தீர்க்கதரிசிகளால் நடத்தப்பட்ட காலத்துல இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். எப்படி? இப்ப கள்ள போதகனா நல்ல போதகனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கள்ள போதகர் என்ன செய்யறான் பாருங்க. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு, அவன வேதத்தை புரட்டிட்டா அது எங்க கொண்டு போய் சேர்க்குது? கேட்டு கொண்டு போய் சேர்க்குது. வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். என்னவா? கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறான். எப்படி? கேட்டுக்கு ஏதுவாய் வேதத்தை புரட்டான். அவனுடைய கெட்ட நடக்க அநேகர் பின்பர். அப்படின்னா என்னங்க? சாராயம் குடிக்கிறானா, விபச்சாரம் பண்றானா, இல்ல சினிமாவுக்கு போறானா? அதல்ல, வேதத்தை புரட்டி பேசுறது மட்டும் இல்லாம புரட்டி செயல்படுறான், புரட்டி செயல்படுறான். இதை பார்த்து மற்றவன் என்ன பண்றான்? ஆமான்னு அவன் கெட்ட நடக்க பின்பற்றாங்க. அருமையா சௌரியே, சௌர்னே கேட்டுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேற்றி சுற்றி இருக்கிறான். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆனா அந்த பிள்ளைகளை தேவன் தான் எங்களுக்கு பிதான்னு சொன்னோன்னு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவனுக்குரியவங்களா மாத்திட்டானா? அப்படியே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குரியவங்க சாத்தானுக்குரியவங்களா மாத்துறதுக்கு சுத்தி சுத்தி வர்றான். நீங்க விழிப்போடுங்க. எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருந்துங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
அவன் பொய்யன்கிற காரியத்தில் பொய்யன்கிறது யார் அப்படின்னா வசனத்தின்படி வாழ விட மாட்டான். ரெண்டாவது வசனத்தை கூட்டி குறைச்சி சொல்ல வைப்பான். ரெண்டு, என்னைக்கும் வசனத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிடணும். இயேசுவே அப்படியே சொல்றார், பிதா சொன்னபடியே சொல்லுவேன், சொன்னபடியே உபதேசிப்பேன் அப்படின்றார். நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கணும். மாற்றி சொன்னோன்னு வச்சுங்களேன், பொய்யன் ஆயிடுவோம். சரி, ரெண்டு, மூன்றாவது எப்படி பொய்யன் ஆக்குறான்னு பாருங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யினுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ நிறைய இந்த பொய்யர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகத்தக்கதான பிசாசுகளின் உபதேசங்களை சொல்வார்கள். அதுக்கு செவி கொடுத்தா விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. இந்த பொய்யர் யாருங்க? இந்த பொய்யர் யார்? பொய்யருடைய மாயத்தினாலே இந்த பொய்யர் யார்? எப்படி இவங்க பொய்யர் ஆனாங்க? வேதம் சொல்றதை கவனிங்க. 2வது 3வது வசனங்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும், இது ஒரே வசனம். முந்திர வசனத்துக்கும் இதுக்கு நடுவுல கேப். இது 2வது வசனம். விவாகம் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும். இப்ப அடுத்தது என்ன? விசுவாசிகள். ஏன் அது முதல்ல எழுதி கொண்டேனே? விசுவாசிகள் விவாகம் பண்ணாதபடிக்கும் தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த பொதுவான பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார் எழுதி கொண்டேனே. அந்த பொய்யர் கட்டளையிடுவார். இந்த பொய்யர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ விவாகம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, தேவன் படைத்த போஜன பதார்த்தத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அப்படி இல்லை, இந்த இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லி அவர்கள் கட்டளையிடுவார். அவர்கள் யார் தெரியுமா? பொய்யர். ஏங்க, பழைய ஏற்பாட்டுப்படி விரி குழம்பு உள்ளது சாப்பிடணும், விரி குழம்பு இல்லாது சாப்பிட கூடாது. அசை போடுறது சாப்பிடலாம், அசை போடாது சாப்பிட. இப்போ அப்படிதான் செய்றீங்களா நீங்க? அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பொய்யர். அப்படின்னா மற்றவங்களுக்கு அப்படிதான் சொல்லுவீங்க. பல வருஷத்துக்கு முன்னால கீழே சர்ச் இருந்துச்சு. நம்ம சபையில் உள்ள ஒரு பையன் திண்டிவனத்துக்கு போயிட்டான். அங்க ஒரு சபைக்கு இருந்திருக்கிறான். அவன் வந்தான், கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான். வந்தபோது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்த பிறகு டைம் ஆகி போச்சு, 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. தம்பி சாப்பிட்டு போப்பான்னு. சரின்ட்டான். சரின்னு சொன்னவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன குழம்பு பாஸ்டர்? நான் மீன் குழம்பு அப்படின்னு. அப்படி நான் செதில் உள்ள மீன் தானா அப்படின்னு கேட்டான். ஏன்பா அது? பாஸ்டர், செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது பாஸ்டர், அசை போடாத சாப்பிடக்கூடாது பாஸ்டர், விரி குழம்பு இல்லாத சாப்பிடக்கூடாது பாஸ்டர். யாரா சொன்னா? எங்க பாஸ்டர் சொன்னார் பாஸ்டர். என்கிட்ட சொல்றான், ஸ்ட்ராங்கா சொல்றான், சாப்பிட மாட்டேன்றான். ஏங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். எனக்கு இது பிடிக்கலப்ப, நான் சாப்பிடலப்பா, அது சொல்லு, அது வாய்ஸ்டும். ஆனா இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனா சாப்பிடாதன்னு சொல்றவன் யார் தெரியுமா? பொய்யன். சாத்தான் பார்த்தான், இவனை எப்படா பொய்யனா மாத்தலாம், சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவன் பொய்யன் ஆயிடுறான்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஆண்டவர் படைச்சது. பேதுரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கும்போது தரிசனம் கண்டான். ஒரு துப்பட்டியில் எல்லாமே இருந்துச்சுல்ல, 4 கால் ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே இருந்தது. கத்தர் அடிச்சு புசின்னு சொன்னார. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவன்கிட்ட தான் கேட்கணுமோ? தீட்டுள்ளதும் அருவருப்பை நடக்கிற ஒன்றையும் நான் புசிச்சதில்லை. அருவருப்பானது ஒன்று புசிச்சதில்லை, நான் சாப்பிட்டதில்லையா? அது உண்மைதானா? அவன் யார் தெரியுமா? யூதன். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி சாப்பிடக்கூடாதுலாம் உள்ள இருக்கு.
ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாது. தேவன் சுத்தமாக்கிட்டார், நீ ஏன் தீட்டான்ற? ஏங்க இப்ப நான் உதாரணமா சொல்றேங்க, ஒட்டக கறி இருக்குது, ஒட்டகம் சாப்பிடலாமா? ஐயோ, ஒட்டகம் வந்து சிங்கிள் விரிகுழம்பு இல்லதில்லை இருக்காது, அதான் ஒத்த குழம்பு. இப்போ பழைய ஏற்பாட்டுப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு வாங்கப்பா ஒட்டக கறி கொடுக்குறேன்றான் ஒருத்தன், என்ன பண்ணுவீங்க? ஒட்டக கறியா? ஐயோ, விரி குழம்பு இல்லாதாச்சு, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, ஒட்டக கறி நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனால் விரி குழம்பு இல்லாதது சிங்கிள் குழம்பு, அதனால நீங்கள் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் பொய்யன். போதுமா? கட்டளையிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற. தேவன் படைத்தது எல்லாமே நல்லது அப்படிதான் சொல்லுது. அது ஸ்தோத்திரத்தோடு அனுபவிப்போமானால் அது ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை, ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஆனா இன்னைக்கு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு சொல்லி கொடுக்குறவங்க உண்டா? உண்டா? இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்களும் நானும் யாராயிருவோம் தெரியுமா? பொய்யன். சொல்ல முடியாதுங்க. தேவன் படைத்ததெல்லாம் நன்றாயிரும். இந்த விவாகம் பண்ணாதன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? அந்த விவாகம் பண்ணாதன்னு இருக்குது, அது மட்டும் 1ஆம் வசனத்துக்கு 3ஆம் வசனத்துக்கு நடுவில் மட்டும் இருக்கு. ஏன்? 3ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் இருக்கும். அது முதல்ல அந்த 2ஆம் வசனத்தில் போட்டிருக்க வேண்டியதுனே, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் விவாகம் பண்ணாத இருக்கோன்னு சொல்லியிருக்க வேண்டியதுனே. ஏன் 2ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 3ஆம் வசனம் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் இருக்கு? தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பவுல். தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரர். ஊழியக்கார சௌரனே, கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. யார? ஊழியக்காரனு. உன்னை கல்யாணம் பண்ணாதன்னுவாங்க, நீ அப்படி செய்யாத பொய்யர் கட்டளையிடுவார்கள். இன்னைக்கும் கல்யாணம் பண்ணாம தான் ஊழியம் செய்யணும்னு கட்டளையிடுகிற உண்டா? உண்டா? உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? வசந்த பொய்யர். நீ சொல்லலாம், விவாகம் பண்ணாம இருக்குது உங்க இஷ்டங்கப்பா. பவுலே சொல்லுவான், என்ன போல் இருந்தா நலமா இருக்கவன்னு சொல்லிட்டு, ஆனா பிரக்தரா இருக்க கூடாது இருந்தால் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன மாதிரி இருந்தா நல்லதுன்னு சொன்னேன், உங்களால பிரக்தரா இருக்க முடியல அப்படின்னு விவாகம் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்றாரு. எங்க விவாகம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தேவன் ஆதியிலே ஆதாமை விவாகத்துல தான் இணைச்சார். ரைட்? விவாகம் தவறுன்னு அவர் இணைச்சிருக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் இயேசு திருமண வீட்டுக்கு போனாரா? போனார். அப்ப அந்த விவாகத்தை அவர் கனம் பண்ணனால தான் போயிருக்காரு. சரியா? இப்போ எபிரேயர்கள் 13வது அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததையும் இருப்பதாக. வேதம் என்ன சொல்லுங்க? விவாகம் யாவருக்குள்ளும். யாவருக்குள்ளும்னா எல்லாருக்குள்ளும்னா, எங்க ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் விவாகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு யாரும் அவங்களுக்கு சொல்லுவாங்களா? ஊழியக்காரங்க சொல்றாங்களே, ஒரு என்ன சொல்றது, குரூப் சர்ச் பீப்புளுக்கு விவாகம் பண்ணக்கூடாதுன்னு கட்டாயிடுவாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நீ விவாகம் பண்ணாம தான் என்னங்க சொல்லலாம். விவாகம் பண்றது உங்க இஷ்டம். விவாகம் பண்ணாம இருந்து நீங்க ஊழியம் செஞ்சா, பவுல் சொல்லலாம் பாருங்க, நீங்க விவாகம் பண்ணாம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு அதிகமா செய்யலாம் வேலை. விவாகம் பண்ணி ஊழியம் செஞ்சா மனைவிக்காக கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டிய நேரம் கம்மியா போயிருப்பா. அப்படி சொல்றான் அவன், ஆலோசனை சொல்றான். அருமையானவர்களே, யாரும் விவாகம் பண்ணாம ஏங்க நான் கல்யாணம் பண்ணலாம். யோ, கல்யாணம் பண்ணாத ஐயா, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். கல்யாணமே பண்ணாத,
அப்படின்னு யாராவது கட்டாயப்படுத்துறீங்க? எப்பா ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாட நீயும் படுற, ரோத்திரம் பாடு. எங்க விவாகம் கனமுள்ளதுங்க, கனமுள்ளது. யாரையும் விவாகம் பண்ணாதேன்னு சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். எங்க விவாகம் பண்ண வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்குது பாருங்க. கை வைத்துங்க. ஒரு கை உயர்ல. இதனால்தான் சிலர் விவாகமே பண்ண மாட்டேன்றாங்க. அது உங்க இஷ்டம். எங்க எல்லார் வீட்டுகளையும் விவாகம் பண்ண பிறகு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ஏன் வருது சொல்லுங்க? தெரியாம மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் பாருங்க, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் சொல்லாதீங்க. அவனா இருக்கிறனால உங்க கேரக்டர் மாறுது, அவளா இருக்கிறனால தான் உங்க கேரக்டர் மாறுது. அவ இல்லாம எவனாவது மாட்டியிருந்தான்னு வச்சுங்க, வேற எவ்வளவு உங்க கேரக்டர் அவுட்டு. அதான் ஆண்டவர், அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி வச்சிருக்காரு. அப்படிதானே இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எனக்கு ஏற்ற துணை தான் என் மனைவின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டீங்களே. 1 2 3 4 5 6 மீதியெல்லாம் பாஸ்டர், அது எலும்பு பாஸ்டர், குத்து குத்துன்னு குத்துது பாஸ்டர். ஐயோ ஏங்க, குத்துனால அந்த எலும்பு உள்ள இருந்தா தான் உங்க உடம்பே சரியா இருக்கு. போ என்ன சொல்றீங்க? எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு. பிரச்சனைகள் வருங்க, வந்தேன்னா அடுத்தாப்புல சரியா போயிருக்குது. அதனால எப்ப நான் படுற படுக்கு பாடுக, நீ என்ன பண்ணாத, என்ன பண்ணாத, கல்யாணம் பண்ணாதே. நீங்களா சொல்றீங்க? கதை ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பொய்யர் தான் கட்டளை இடுவார். ஓகே, 3 எப்படி பொய்யன் ஆக்கிட்டான் பாருங்க, எப்படி பொய்யன் ஆக்கிருக்கான் பாருங்க. 1, அவன் உள்ள பூந்தவன் வசந்தபடி வாழ விட மாட்டேங்கிறான். 2, வசந்த கூட்டி குறைச்சு சொல்ல வைப்பான். 3, விவாகம் பண்ணக்கூடாது, தேவனால் படைக்கப்பட்ட பதார்த்தங்களை விளக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க பொய்யர். 3. 4வதாக வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? என்னவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும், நம்மெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க தானா? எஸ் சார் நோ? எஸ், அன்பு கூறுறோம். சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் சகோதரனா யாரு? விசுவாசி. நான் ஒரு விசுவாசி, அடுத்த விசுவாசியை நான் பகைத்தால் நான் பொய்யன். நான் என்ன சொல்றேன்? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்கிறேன், பொய் சொல்றேன். ஏய், தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நீ சகோதரனை பகைத்தால் யார் பொய்யன்? யாரையாவது பகைக்கிறீங்களான்னு பாருங்க. உன் சகோதரனை உள்ளத்தில் கூட பகைக்காதன்னு. யாரையாவது உங்க மனசுல பகைக்கிறீங்களான்னு பாருங்க. நமக்கு ஃபாரா பேசினா ரொம்ப சந்தோஷம் பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். ஆனா உங்களை கொஞ்சம் குத்துற மாதிரி பேசினா அவன் எங்க கிடக்குறேன், அவன் கிடக்குறேன், அதோட பகைச்சோம். அப்படியா? அப்படியா? பொய்யராக்கிட்டான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனாய் இருக்கிறான். அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், சத்துருவை நேசிக்க வேண்டியவங்க. ஆனா நானும் நீங்களும் சகோதரர்கள் எண்ணப்பட்டவர்கள் நமக்கு ரோமா பேசினாலோ நமக்கு ரோமா செய்தாலோ அவங்களை நீங்க பகைக்க முடியாது. அது அவன் பாடு, ஆண்டவர் பாடு. நம்ம செனிக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும், அவர் பிதாவினிடத்தில் போகும்படியான வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் அன்பு வைத்தவர்களிடத்திலே முடிவு வரையும் அன்பு வைத்தார். ஏன்? பரலோகத்துக்கு நான் போகணும்பா,
ஆகையினால நான் யார் மேலே அன்பு வச்சனோ அவங்கள முடிவு வரையும் தான் நான் அன்பா இருப்பேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட முடிவு வரையும் தான் அன்பா இருக்கும். ஆனால் எனக்கு விரோதமாக பேசுகிறான்னு அப்படிதே, எனக்கு விரோதமாக செய்கிறான்னு அப்படிதே, செய்யத்தான் செய்வான். அவன் கேரக்டர் அது. நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் மன்னிச்சுட்டு அவன் அன்பாக இருப்போம். ஏன்னு கேளுங்க, அப்போது ஒரு பொய்யன் என்ன செய்கிறான், சகோதர இடத்துல அன்பு கூற மாட்டான். அவன் பொய்யன். இது சாத்தானுடைய வேலை. அந்த வேலை 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்திற்கு நீங்கி, மரணத்தை விட்டு நரகத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம், பரலோகத்துக்குரியவங்களா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அதானே, சகோதரத்தில் அன்பு கூறுறவன் மரணத்தை விட்டு விலகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான், பரலோகத்துக்கு உட்படுறான். சப்போஸ் அவனிடத்துல அன்பு கூறாதவன் என்னவா, மரணத்திலே ஒண்ணு பாவம் இல்லைன்னா மரணமாகி அக்கனை கடல் நிலை கொண்டிருக்கிறான். எங்க அவன் வித்தியாசமானவன் தான், ஆனாலும் அன்பு கூறுவோங்க. அவன் வித்தியாசமானவா தான், அதனால அன்பு கூறுவோம். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். சரி, இப்ப சகோதரனை பகைச்சா என்னவா, மனுஷ கொலைபாதகன். எத்தனை பேர் கொலைகாரங்க உட்கார்ந்துருக்கான்? யாரையாவது அடுத்த சகோதரனை பகைக்கிறமான்னு பாருங்க. எங்க பகைக்கிறது சாத்தானுடைய கேரக்டர். நீங்களும் பகைச்சிங்கன்னா சாத்தானுடைய கேரக்டர். பொய்யன் பொய்யன் ஆக்கிட்டான். நம்ம கொலை செய்யறவன் நமக்கு மட்டும் கத்தியை கொடுத்து குத்தி கொன்னுரு, அது ஒன்றும் பாவம் இல்லைன்னா அப்படிப்பட்டவங்களாம் கொன்று இருப்போம். ஆனால் கத்தி எடுத்து குத்தக்கூடாது, அப்படிலாம் கொலை செய்யக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் என்ன சொல்லிட்டாரு, பகைச்சாலே கொலைன்னு சொல்லி விட்டு என்ன செய்யலாம்? ஏங்க அவன் பொய்யன்க, அவங்கள பொய்யனாக்க பார்க்குறான், சகோதரர்களை பகைக்க பார்க்குறான். யார் மேலேயாவது பகை இருக்குதான்னு பாருங்க. இன்னும் மரணத்தில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நித்திய ஜீவன் நீங்க போக முடியாது. ஏன்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அப்படின்னா எங்க இருக்கிறான்? பாவத்தில் தான் இருக்கிறான், இருளில் நடக்கிறான். போகிற இடம் என்னதுன்னே தெரியாம போறான். போற இடம் எது? நரகம். எங்க நரகத்துக்கு போறது எங்கன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கிறான். யார் அவன்? சகோதரனை பகைக்கிறவன், மனுஷ கொலைபாதகன். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். நம்மளை யோசித்து பாருங்க. இதுல நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ரொம்ப வீக். இந்த பாயிண்ட்ல நம்ம பொய்யன்க, பொய்யன், கொலைகாரன், கொலைகாரி. இயேசு சொல்றாரு, தாம் இவ்வுலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போக முடியாத வேலை வந்தது என்று அறிந்து தாம் அன்பு வைத்தவர்களிடத்திலே முடிவு புரிய தான் அன்பு வைத்தார். சாத்தான் தூண்டின பிறகும் அவனை பார்த்து என் சிநேகிதனே தான் சொன்னார். அவர் மாற்றலை. அப்படியே அருமையான சகோதரனே, சௌரியே, யார் மேலேயாவது கசப்பு வச்சிருந்தா, நானும் நீங்களோ கசப்பு வச்சிருந்தா, யார் தெரியுமா? பொய்யன். நரகத்துக்கு போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம். நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம பொய்யன். தயவு செய்து யாரையும் சகோதரனை உள்ளத்திலும் பகையாயாக, உள்ளத்தில் கூட பயக்கூடாது. நீங்கள் பகைச்ச உடனே உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ எனக்கு பிடிச்சமான சகோதரர், சும்மா உதாரணம் சொல்கிறேன், சாலமோன் வர்றாரு. சாலமோன் பிரைஸ் தி லார்ட்ப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்றேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சவன். எனக்கு சும்மா உதாரணம் சொல்ல, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். பிடிக்காத ஒரு ஆள் எனக்கு ரொம்ப செய்கிறார். என்ன நல்லா இருக்கீங்களா? என் முகம் மாறுதா? ஏங்க உங்கள் முகத்தை சொல்லுங்க, என் முகத்தை சொல்கிறேன். என் முகம் மாறுதா? இப்போ என் முகம் மாறிச்சு. எனக்கு பிடிக்கல, அவனை எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் அதான் மாறுது. ஆனால் பிடிச்சிட்டா பல்லு 32. ஆனால் பிடிக்கலன்னா சரி சரி. என்ன அது? எங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானேங்க. சாத்தான் தான் இந்த மாதிரி வேலை பண்றாங்க. நீங்க பிடிக்காதவங்கள பாருங்க, முகத்தை பாருங்க. அதான் தாவீது சொன்னான், என் முகத்துக்கு ரட்சிப்பு வர பண்ணணும். என் முகத்துக்கு ரட்சிப்பு வரணும்ன்றான். அப்படின்னா என் முகம் எவனை பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கு, யாரை பார்த்தாலும் இப்படின்னு. என் முகத்துக்கு ரட்சிப்பு வரணும், அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. என் முகம் ரட்சிக்கப்படணுன்றான். நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு உள்ள ரட்சிப்பு வந்துச்சு, முகம்தான் ரட்சிக்கப்பட மாட்டேங்குதுன்றீங்களோ? நமக்கு பிடிக்காதவங்களை பார்த்தோம், பிடிச்சவங்க ஐயோ ஐயோ இல்லைங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைப்பார்கள். நீங்க பாருங்க, அப்போ அடுத்த சகோதரனை பயக்க கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இப்ப ஆதியிலிருந்தே கொலை செய்யறவன். காயின் ஆபேலை கொலை செஞ்சான், அப்படியே கொலைகாரனாவே வர்றான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப ஏங்க இவன் கொலைகாரன் ஆயிட்டான்? ஏங்க அவன் யார் தெரியுமா? பொல்லாதவன். அவன் கொலை செய்வான். அவனுடைய கேரக்டர் நம்மகிட்ட புகுத்த பார்க்குறாங்க, நம்மகிட்ட புகுத்த பார்க்குறான். சின்ன ஒரு உதாரணமாக சொல்றேன். காயின் ஆபேலை கொலை செஞ்சான், பகை உண்டாக்கிட்டானா? சரி, தாவீதுக்கும் சவுலுக்கும் பகை உண்டாக்குனானா? அவன் வேலைங்க. சபையாருக்கும் மோசைக்கும் கலகத்தை உண்டாக்குனானா? என்ன உண்டாக்குனானா? இது அவன் வேலைங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள். நம்ம வாழ்க்கையில யாரோடையும் நான் பேச மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் கூடாது. அவங்க அப்படி இருந்தா கூட நம்ம வாலண்டியரா போய் நம்ம கேஷுவலா பேசிட்டு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? அவங்கள பார்த்தோன்னு, உங்களுக்கு வேண்டியவங்களை பார்த்தோன்னு சிரிப்பீங்க, வேண்டாதவங்கள பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நான் உங்களை கேட்டது தப்பு தான், இருங்க. என்னங்க பண்ணுவீங்க? உங்களை வேண்டியவங்களை பார்த்தோம்னா ஈயங்கிறீங்க, வேண்டாவை பார்த்தோம்னா மொத்தம்னு வச்சுங்க. ஏங்க இது சொல்லவா செய்யும்? அதுக்கு உயிரே இல்லை. நமக்கு வேண்டாதவங்கன்னு இல்லை. யூதாஸ் காரியத்து முத்தத்தில் காட்டி கொடுக்க வர்றான். அவனை காட்டி கொடுப்பான்னு தெரியுமா இயேசுவுக்கு? என்ன சொல்றாரு? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்க வந்தாய். அப்போ கூட என்னதான் சொல்றாரு? எங்க நமக்கு எல்லாருமே சிநேகிதர், யாரையும் பயக்க வேண்டாம். ஆமென். சரி, இப்போ அவன் பொய்யன் ஆக்குறது எப்படி? சகோதரனை பயக்க வைப்பான். அவன் பொய்யன், அவனுடைய கேரக்டர் உள்ள கொண்டுட்டான். நீங்களும் நானும் அப்படி பகைக்க கூடாது, யாரையும் பயக்கக்கூடாது. ரைட்? 4 எப்படி பொய்யன் ஆக்குறான்னு சொல்லுங்க. 4 சொன்னேன். 1, வசனத்தின்படி வாழ மாட்டான். 2, வசனத்தை கூட்டுவான் குறைப்பான். 3, விவாகம் பண்ணாத, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னுவான். 4, சகோதரனை பயக்கிறான். இதுதான் 5வது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ஓகே. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்க முடியும், சொந்தத்தில் எடுத்து பேசுவானா. சத்தியம் அவனுக்குள்ள இல்லாதனால சொந்தமா கதை விடுவான். நம்ம எப்படி சொல்லணும்? பொய் சொல்லலாமா? அவன் பொய் சொல்வான்னு இருக்குது, சொந்தத்தில் எடுத்து பேசுவான், சத்தியம் அவனுக்குள்ள இருக்காது. பொய் பேசுவாங்க. இன்னைக்கு விசுவாசிய சாத்தான் பொய் பேச வச்சுட்டான். பொய் சாதாரணமா வருது, எப்படி வர முடியும்? அவன் கேரக்டருங்க, அவன் உள்ள வந்தாதான் பொய் வரும். அனனியா சப்பிரா பொய் சொல்லலையா? துணிஞ்சு போய் சொன்னாங்க. காரணம் சாத்தான் உள்ள இருந்ததுனால. இன்னைக்கு நிறைய பேர் பொய்ய சாதாரணமா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? அவனுடைய கேரக்டர் அது, அதனால சொல்றாங்க. ஒன்னு அவன் பிடிச்சிட்டான், அதனால தான் போய் சொல்றேன், யோசித்து போய் சொல்லலையா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. இதுக்கு மிஞ்சி போய் நீ போய் சொன்னால் தீமைனா சாத்தானால் உண்டானதுன்றாரு. போய் பேசலையா? நம்ம எங்க போய் பேசலையா? அது சாத்தானுடைய கேரக்டர் உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். பொய்யே பேச முடியாதுங்க. இயேசு சத்தியவான், சத்தியத்தை அப்படியே சொல்வார். பொய் வருதான்னு பாருங்களேன். புருஷன்கிட்ட எத்தனை பேர் பொய் சொல்றாங்க, மனைவி கிட்ட எத்தனை பேர் பொய் சொல்றாங்க, பெத்தவங்ககிட்ட எத்தனை பேர் பொய் சொல்றாங்க, பாஸ்டர்கிட்ட எத்தனை பேர் பொய் சொல்றாங்க, பாஸ்டர் எத்தனை பேர்கிட்ட பொய் சொல்றாரு. ஐயா எங்க யார் பொய் சொன்னாலும் சாத்தான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். என்ன செய்யான்? பொய்யனாக்கிட்டானா? இப்போ இந்த பொய்யர்கள் என்ன வாங்க, நான் முடிச்சிட்டேன், 5 விதத்தில் பொய்யனாக்குறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால அவன் அத்தனை பேரையும் பொய்யனாக்க பார்க்குறான். 1, வசனத்தின்படி வாழ விட மாட்டான். 2, வசனத்தை கூட்டி குறைச்சி பேச வைப்பான். 3, கல்யாணம் பண்ணாதன்னுவான். அதே நேரத்தில் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னுவான். 4, சகோதரனை பகைப்பான். இதெல்லாம் பொய்யனுடைய கேரக்டர். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. யார் ஏங்க நீங்கள் பகைச்சிட்டு இங்கே வந்து காணிக்க போட்டுருங்க பார்ப்போம். ஆண்டவர் ஏற்றுக்குவார? யார் மேலேயே பகையை வச்சுட்டு காணிக்க போட்டு பாருங்க பாப்போம். நீங்கள் திருப்தியாக இருக்கும். ஓ நான் இவ்வளோ போட்டேன்ப்போ ஆண்டவருக்கு, தோத்திரம் ஆண்டவரே, ஓ தோத்திரம். டே நீ தோத்திரம் போடு, காணிக்கையும் போடு, கத்தர் ஏற்றுக்க மாட்டார். யாவரோடும் சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும் நாடுகள். யாவரோடு சமாதானமாக இருக்க நாடு நீ தான் நாடணும், நான் தான் நாடணும். நானே பார்த்துட்டு திரும்பிட்டு போகக்கூடாது. ஸோ சகோதர உலகத்தில் பிரிவினை உண்டு பண்ணுறது, அவங்கள வெறுக்கிறது, இது என்னது? பாவம். இது பொய்யன் வேலை. இப்போ நான் முடிவுக்கு வர்றேன். 5 விதத்தில் பொய்யன் ஆக்குறான். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 விதத்தில் பொய்யன் ஆக்குறான். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். அப்போ இது யாருக்கு வெளிப்படுத்தின விசேஷம்? யாருக்காக எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க, கன்க்ளூஷனுக்கு வருவோம். சபைக்கு எழுதப்பட்டது, ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்லை. சுவிசேஷம் 4 அது எல்லாருக்கும் எழுதப்பட்டது.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சர்ச் எப்படி உருவானது என்று எழுதப்பட்டது, அது எல்லாரும் படிக்கலாம். நிருபம் சபைக்கு எழுதப்பட்டது. ஆனால் முக்கியமான வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு எழுதப்பட்டது. சபைக்கு எழுதப்பட்டது. இப்போ 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க, முடிச்சுவோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இது யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு. அப்ப சபையில் உள்ளவன் பயப்படுறவனா இருந்தாலும் சரி, அவிசுவாசினா ரட்சிக்கப்படாதவன் இல்ல, அன்பிலிவிங், வசனத்தை விசுவாசியாதவனும் சரி, அருவருப்பானவன் சரி, தெரிஞ்சும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ல அவன், அடுத்த கொலைபாதகம் சௌரனை பயக்கிறவன், விபச்சாரக்காரன், சூனியக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், கடைசியில ஒண்ணு போட்டிருக்குது, பொய்யர். பொய்யர் அனைவரும். ஏங்க, விக்கிரகாராதனைக்காரனும் பொய்யரும் 2ஆம் மரணமாகி அக்கறையும் கந்த கடலை பங்கடைவார்கள் சொல்லி போயிருக்கோங்க. அதுல ஒண்ணு, எல்லாரும் பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் 2ஆம் மரணமாகி அக்கறையும் கந்த கடலை பங்கு போட்டுக்க வேண்டியதுன்னு. ஆனா என்ன எழுதிருக்கு? பொய்யர் அனைவரும். 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகர கடல். ஏங்க, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நமக்கு பாராட்டின அன்பு மிகவும் பெரிது. ஆனா சாத்தான் நம்மள எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திரிகிறான். அவன் யார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவனை போல நம்மளை பொய்யனாக்க விரும்புறான். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் இந்த விஷயத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை போல என்னை மாத்திருங்க ஆண்டவரே, உங்களை போல என்னை மாத்திருங்க ஆண்டவரே. நான் உங்களுடையவனாக இருக்க விரும்புகிறேன். நான் சாத்தானுடையவனாக இருக்க விரும்பல, நான் உம்முடையவனாக இருக்க விரும்புகிறேன். அவன் என்னை பொய்யனாய் மாத்துறதுக்கு இப்படிலாம் முயற்சிக்கிறத நான் புரிஞ்சிட்டேன். நான் பொய்யனாக விரும்பல, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க. கிருபை இரக்கமுள்ள தேவனே, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்த எங்களை உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாய் மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு மகா பெரிது ஆண்டவரே. உங்க பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு எங்களை வச்சுட்டீங்களே. ஆனா சாத்தாங்கிட்ட இருந்த எங்களை கிரயம் கொடுத்து மீட்டீங்க. மறுபடி சாத்தான் எங்களை கொள்ளை கொண்டு போகும்படிக்கு சுற்றி திர்றான் ஆண்டவரே. எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திர்றான் ஆண்டவரே. அவனுடைய கேரக்டர் எங்கள் வாழ்க்கையை வராதபடிக்கு அவனை நாங்கள் அன்றைய அடையாளம் கண்டுகொண்டு அவனை எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவன் பொய்யனாக்கன் விரும்புகிறான். வசந்த் முடி வாழக்கூடாதபடிக்கு பண்ண பார்க்குறான். வசந்தை கூட்டி குறை சொல்ல பார்க்குறான். ஆண்டவரே, திருமணம் ஆக வேணாம், அதை எது சாப்பிட வேணான்னு சொல்லி பார்க்குறான். அதோடு மாத்திரமல்ல, சகோதரர்களை பகைக்க வைக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் அவனுடைய கேரக்டர்ப்பா ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, பொய் சொல்ல வைக்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இது அவனுடைய கேரக்டருங்கிறத புரிஞ்சிருச்சு. இந்த கேரக்டர் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருந்தா அவன் எங்களுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தமாயிருமே. எங்களை உண்மை போல மாத்துங்க, எங்களை உண்மை போல மாத்திருங்க ஆண்டவரே. இயேசு வரும்போது அவரை சந்திக்கத்தக்கதான அளவிற்கு எங்களுடைய ஜீவியம் இயேசுவை போல மாறட்டும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் சேர்த்திரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தர்
அவர் சகல பாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்ம அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.